வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். டெல்லியில் இருந்து வந்த அழைப்பு, மேடையிலேயே உடைத்து பேசிய திருமாவளவன். திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. சென்னை கோயம்பேட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நேற்று 5/5/2025 பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கலந்து கொண்டு பேசினார். அப்பொழுது அவர் கூட்டம் போடுவதற்கு விதிக்கப்படும் கட்டுப்பாடுகள் துவக்கி வேறு வழியே இல்லாமல் திமுக கூட்டணியில் இருப்பதாக சிலர் நரேட்டிவிங் செட் செய்கிறார்கள். மறைந்த முதல்வர்கள் ஜெயலலிதா, கலைஞர் இறந்தவரை தமிழகத்தில் கையிலெடுக்க முடியாத பாஜக அவர்களது மறைமுக பிறகு தமிழகத்தில் கால் பதிக்க முயல்கிறது. எந்த பயனுமே இல்லாத பாஜகவை அதிமுக ஏன் தூக்கி சுமக்க வேண்டும்? எனக்கு ஆப்ஷனா இல்லை, நிறைய ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன் எல்லாம் நான் ஏன் ஓப்பன் பண்ணி வைக்கவில்லை? அதனை ஏன் நான் ஹோல்டு பண்ணி வைக்கவில்லை? எனக்கு நிறைய ஆப்ஷன்கள் இருந்தன. நான் நினைத்திருந்தால் விஜயிடமோ எடப்பாடி பழனிசாமியிடமோ கூட்டணிக்காக ஆப்ஷனை ஹால்ட் செய்து வைத்திருக்கலாம். ஆனால் நான் அதை செய்யவில்லை. ஏன் பாஜகவுடன் நாளைக்கே போய் நாங்கள் 2 எம்பியும் உங்களுக்குள் சப்போர்ட் பண்ணுறோம் என்று சொன்னால் மோடி வேண்டாம் என்று சொல்வாரா? அமித்ஷாவும் வேண்டாம் என்று சொல்வாரா? அவ்வளவும் ஏன் அகில இந்திய அளவில் மிக உயர்ந்த அதிகாரி என்னை அழைத்து பேசினார். டெல்லியில் இருந்து அழைத்து பேசிய அந்த அதிகாரி, உங்களின் ஜனங்களுக்காக நீங்கள் ஏதேனும் செய்யலாம், பிரதமரை வந்து சந்திக்கலாம், திட்டங்களை வாங்கி கொடுக்கலாம் என்று கேட்டார். ஆனால் எங்கள் கொள்கைக்கு இதற்கும் உடன்பாடு வராது, உங்கள் அன்புக்கு நன்றி என்று கூறி மறுத்துவிட்டேன். நான் மட்டும் மனம் மாறியிருந்தால் என் வாழ்க்கையே வேறுதானே, இந்த கட்சியின் நிலையே வேறுதானே. இந்த இடத்தில் அனுமதி கொடுக்காமல் தடுக்க முடியுமா? கடைசி நேரத்தில் லாரியில் நின்று பேசுகிறேன் என்ற நிலையில் இருப்போமா? இப்படியெல்லாம் வழிகளும் இருந்தும் மறுத்தேன். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்கியதில் எனக்கு ஒரு பங்கு உண்டு. இதனாலே கூட்டணி கதவுகள் அனைத்தையும் அடைத்தேன். நாங்கள் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, இதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என தெரிவித்தார். இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நன்றி, வணக்கம்.